எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 27 சூப்பராக நம்ம சேலஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். டே 1லேருந்து நிறைய பேர் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க டே 1 வந்து 86 கேஜிஸ் வந்து இருந்திருக்காங்க. இப்போ நேற்றுக்கு செக் பண்ணும்போது அவங்களோட 25 டேஸ் கழிச்சு செக் பண்ணியிருக்காங்க. அவங்க வெயிட் வந்து 81 கேஜி. ஸோ ஆல்மோஸ்ட் 5 கேஜிஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 சூப்பரான ரிசல்ட்டுங்க. ஸோ அவங்க வந்து டே 1லேருந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக வந்து அவங்களோட டயட்டும் சரி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 16:8 இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன 16:8ன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ 16 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்காக இருக்காங்க. 8 ஹவர்ஸ் ஒன்லி 8 ஹவர்ஸ் தான் அவங்களோட ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேவும் மார்னிங் 12 o'clock தான் வந்து அவங்களோட ஃபாஸ்டிங்கே பிரேக் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் 12 o'clock தான் அவங்க சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்னிங் 12லேருந்து நைட் 7 o'clock மேக்ஸிமம் 8 o'clock ஓகேங்களா? ஸோ 8 o'clock அந்த 8 ஹவர்ஸ் தான் வந்து அவங்களோட ஈட்டிங் விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 25 டேஸ் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் 5 கேஜிஸ் வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். ஸோ நானும் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து பார்த்துருப்பேன் இல்லைங்களா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து சூப்பராக உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. இன்னும் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் 5 கேஜி குறைச்சிட்டிங்கனாவே இந்த ஒரு 25 டேஸில் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். எப்படி டயட் பண்ணால் நமக்கு எப்படி குறையும், நம்ம பாடி எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களோட டார்கெட் வெயிட் என்ன, உங்கள் ஐடியல் வெயிட் என்னன்றதை ஆல்ரெடி நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை போய் நீங்கள் வந்து ஹெல்த்தியான வேல உங்களோட ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஸோ சூப்பராக பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போங்க. இதே மாதிரி அப்பப்போ வந்து உங்களோட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூப்பர் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமே உங்கள் ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க. நீங்களும் இந்த சிஸ்டம் மாதிரியே வந்துட்டு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து பார்க்கணும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன இன்புட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? யூஸ்வலாக வெயிட் லாஸ்ன்னு நம்ம பண்ணாவே வந்து மெயினாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்து நம்ம தனியாக பண்ணுறோம். ஸோ நம்மளை யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டக்குன்னு சீட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 விஷயத்தை தான் மெயினாக ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதிலே கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் தான் ஓகே உங்களுக்கு எதாவது டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் எதனா கமெண்ட் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து நம்ம டெய்லி ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிஸ்டர் வந்து டெய்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மெயின் விஷயம். அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம். நம்ம வந்து இதை டிசிப்ளினாக எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்ததுனால இவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்சளவு வந்து டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணணுன்றக்காகவே நம்ம அந்த விஷயத்தை டிசிப்ளினாக பண்ணுவோம். யூஸ்வலாக ஒரு விஷயத்த மைண்டில் நினச்சி பண்ணுறதுக்கும் அதை நம்ம உட்காந்து ஒரு பென் பேப்பர் எடுத்து ஒரு செக்லிஸ்ட்டாக எழுதி நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு வேலையும் முடிச்சு நம்ம அந்த செக்லிஸ்ட்டில் வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம டிக் அடிக்கும் போது நம்ம கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் கமெண்ட் பண்ணலை அப்படின்னா கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட இந்த ஜேர்னியை வந்து கிவ் அப் பண்ணாமல் டிசிப்ளினாக ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து சிஸ்டர் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட லேட் ஆகலை. நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த சிஸ்டம் மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இன்னைக்குலேருந்து நெக்ஸ்ட் 50 டேஸ் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் 50 டேஸில் எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுது அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஜேர்னி டிஃபர், ஒவ்வொருத்தரோட பாடி டைப் டிஃபர், ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து மோட்டிவேட்டடாக ஃபோக்கஸ்டாக நம்மளோட இந்த ஜேர்னியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி லைவ் சேலஞ்சஸ் அப்பப்போ நிறைய பேர் யூடியூப்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், அதில் நீங்கள் ப்ராப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து நீங்களும் வந்து அதால் பெனிஃபிட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கூட டிலே ஆகலை. இன்றைக்கே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஸோ
சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தாங்க நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதில் இந்த ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசினதே இல்லை. இது வந்து கொஞ்சம் டீப்பாக ரொம்ப வந்து இன்டெப்த்தான ஒரு டாப்பிக்காக தான் இருக்க போகுது. ஸோ வந்து இதான் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு ஆர்டிக்கலாக ஒரு 2-3 டேஸ் டைம் எடுத்து அப்படின்னா என்ன, இது எப்படி நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் தெளிவாக அப்சர்வ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்படி என்ன டாபிக் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனால வரக்கூடிய நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதனால வருது, அதுலேருந்து நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு டைஜஷன் நடக்குதுங்களா? ஸோ நமக்கு டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த கன்வெர்ட் ஆகிற குளுக்கோஸ் வந்து இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் வந்து ப்ராப்பராக அந்தந்த செல்லுக்குரிய அந்த பாடி பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒவ்வொரு செல்ஸ்கிட்டே கொண்டு போய் சேர்க்கிற வேலை வந்து இன்சுலினோட வேலை. ஓகேங்களா? ஸோ நம்ம பாடியில் வந்து இன்சுலின் வந்து கரெக்டான அளவில் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து செக்ரிகேட் ஆகிற அந்த குளுக்கோஸ் வந்து ப்ராப்பராக அது வந்து பிரித்து அதோட இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேவா? ஸோ இன்சுலின் வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம உடம்புல. என்ன ப்ராப்ளம், இப்போ இன்சுலின் கரெக்டா சுரந்தாலுமே அதோட வேலையை அது வந்து கரெக்டா பண்ண விடாம அதை ஸ்டாப் பண்ணுது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ குளுக்கோஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த குளுக்கோஸ் அந்தந்த செல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவா அது பிரிச்சு விட்டுரும். இப்போ இதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு இப்போ நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மெயினாக எதனால வரும் அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் ஈட்டிங், ஓகேவா, ஓவர் வெயிட் ஆகும்போது நம்ம ஒபீஸாக இருக்கோம் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், எதையாவது நினச்சி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் அப்படின்னா நம்ம பாடி பார்ட் சரியாக வேலை பார்க்காம சரியான தூக்கமின்மை காரணமாக நமக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஏஜ் ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஒரு சில ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறமா வந்து நமக்கு அந்த ப்ராப்பரான அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்மியாகும் இல்லைங்களா? ஸோ டைஜஷன்லேருந்து எல்லாமே கம்மியாகும். ஸோ அதனால கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதால இதுதான் வந்து ஒரு முக்கியமான 5 நோய்கள். நம்ம இப்போ இதெல்லாம் இப்போ லைஃபோடய ரெகுலர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பேசிக்கான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா முக்கியமான இந்த 5 விஷயங்கள் வந்து நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா பிபி, சுகர்ல வந்து அதாவது செகண்ட் லெவல் ஆஃப் டயாபெட்டிக்ஸ் அது வந்து வரும்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தோன்னா பிசிஓடி ப்ராப்ளம் வருது, அப்புறம் ஃபேட்டி லிவர் வருது, அப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ், உடம்புல ஓவர் கொலஸ்ட்ரால்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வராமல் வந்து தடுக்கலாம். முக்கியமாக வந்து நம்ம இருக்கக்கூடிய காப்ஸ், ஓகேங்களா, கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வராது. இன்சுலின் ப்ராப்பரா அதோட வேலையை வந்து பண்ணோம், நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கும். ஸோ அதை நம்ம கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? மில்லட்ஸ் ஆட் பண்ணணும். நிறைய வந்து ஃபைபர்ஸ், இப்போ நம்ம இன்டேக் நம்ம ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் போர்ஷன் என்ன இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன், இது 3 சேர்ந்து நம்ம டெய்லி வந்து சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டயட்னு எடுத்துக்கிற போது நம்ம வந்து இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். கார்போஹைட்ரேட்ஸ் இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி எடுக்கிறோம். இதுவே நம்ம டயட் இல்லாமல் நார்மல் டேஸாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் நம்ம இன்டேக் பண்ணுறது கார்போஹைட்ரேட்ஸோட லெவல் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து மில்லட்ஸை உள்ளே கொண்டு வரோம். மில்லட்ஸில் வந்துட்டு நிறையா வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட் வந்து நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம டயட் முடிச்சதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட் ரொட்டீன்லேயே கூட நம்ம வீக்லி 2-3 டேஸ் வந்து மில்லட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம், ஸோ இந்த முக்கியமான இந்த நோய்கள்லாம் வரதுக்கு பேஸாக இருக்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்சுலின் நம்ம ப்ராப்பராக நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் ஆக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்சுலின் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற விஷயம்லாம் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுமா? ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து ப்ராப்பராக அதோட பார்ட்ஸுக்கு அதோட செல்ஸ்க்கு போய் சேரல அப்படின்னா அதான் அப்படியே அங்கங்க கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து கொலஸ்ட்ரால் சேரும்போது என்னது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட் போட ஆரம்பிக்கிறோம், நம்ம வெயிட் கெயின்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஃபேட்டி லிவர், ஓகேங்களா, முக்கியமாக வந்துட்டு அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக நம்ம லிவரில் தான் வந்து படியுது. ஸோ ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வருது. ஓகேவா?
ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால வெறுமனே இந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம வராமல் நம்மளே ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 100% நமக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரான வெயிட் மெயின்டைன் பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் வந்து பார்த்துட்டோம். ஒன்லி ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அழகாகிறதுக்காக மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி நமக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம லைஃப் லாங் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக வந்து வாழலாம். நமக்கு பிடிச்சதெல்லாம் அளவோடு சாப்பிடும்போது நம்ம லைஃப் லாங் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்ச விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு இந்த டயபெட்டிஸ் அதெல்லாம் வரும்போது நமக்கு பிடிச்ச உணவுகளே நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நமக்கு இப்போ இருந்தே வந்து ஒரு பிளானோட பிடிச்சதா இருந்தாலுமே ஒரு அளவோட ஹாப்பியாக மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அந்த ஹேபிட்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் சூப்பராக நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆரோக்கியமாக ஹாப்பியாக பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களையும் நம்ம அதே ஒரு மைண்ட் செட்டோட அவங்கள நம்ம ஹாப்பியாக பார்த்துப்போம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றதும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பாடியில் வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து இதுதான் நடக்கும். ஓகேங்களா? எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் மைண்டில் இருந்ததை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்லாம் நம்ம பாடியில் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வெர்ட் ஆகிற குளுக்கோஸை வந்து அந்தந்த செல்லு கொண்டு போய் சேர்க்கறதோட வேலை தான் இன்சுலின். ஸோ இன்சுலின் அதோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு இந்த பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாமல் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வந்து அளவாக நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு நாளும் இவ்வளோ எனர்ஜி தேவை இவ்வளோ குளுக்கோஸ் செக்ரிகேட் ஆனால் போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு அடல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 2000 கலோரிஸ் அளவுக்கு அவங்க சாப்பிட்டா போதும். இதில் நம்ம டயட்டில் இருக்கும் அப்படின்னா 1500 கலோரிஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம டெய்லி அந்த கலோரிஸ்குள்ளே நமக்கு பிடிச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியான ஒரு ஈட்டிங் ஹேபிட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வராது. அதுக்கு அடுத்து உள்ள மற்ற ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து உடனே வந்து டயாபெட்டிஸ் வராதான். ஸோ இந்த ஆர்டிகல் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா அதுலேருந்து 10 to 15 years அப்புறமா தான் அது வந்து டயாபெட்டிஸாக வந்து கன்வெர்ட் ஆகுமா. ஸோ அந்த நடுவில் வந்து ஒரு 10 to 15 years டைம் பீரியட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டாக ஃபுட் எடுத்து நம்ம வந்து சூப்பராக நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களோட பர்சனல் growthக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃபோக்கஸ்டா எடுத்து போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லி வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 27 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஜஸ்ட் 23 days தான் இருக்கு. சூப்பராக வந்து எடுத்துட்டு போகலாம். நல்லா வந்து ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னென்ன ஃபுட்லாம் நேற்றுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்டில் முடிஞ்சிட்டு அஸ் யூஷுவல் சேம் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மண்டே மார்னிங் நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எழுந்தது எப்பவும் போல் ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா கருவேப்பிலை நிறையா போட்டு 5 பாதாமோட ஜூஸ் வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகி கூழ் தான் எடுத்துக்கிட்டேன். நிறையா கர்ட் மிக்ஸ் பண்ணி ராகி கூழ் ஒரு கப் நிறையா எடுத்துக்கிட்டு ஒரு பாயில்டு எக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மாங்காய் தொக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம மாங்காய் மாம்பழம்லாம் நிறையா எடுத்துக்கக்கூடாது. அதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் சீசன்றதுனால கொஞ்சமாக அப்பப்போ எடுத்துக்கிறேன். லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய், பூண்டுலாம் போட்டு காரக்குழம்பு பண்ணிவிட்டு பீட்ரூட் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நல்லா எனக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன் தான். பீட்ரூட் நான் ரொம்பவே பிடிக்கும். காரக்குழம்போட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு 5 o'clock ஒரு ரெட் பனானா சாப்பிட்டு இன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு.